Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் ஜீரோ ட்ரேட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனலை யாராவது புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டேவோட ஹையர் லோ ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு. எஸ்டர்டேவோட ஹையர் லோவை சப்போர்ட் எடுத்த மாதிரி இன்றைக்கி மார்னிங் அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு நியூ ஐரை ஃபார்மேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 11 o'clock பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26,350 டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணும்போதே நம்மளுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. என்ன ரீசன்னா நம்ம மார்னிங்லேருந்தே புட் ஆப்ஷன் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார் எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் HDFC நல்ல நெகட்டிவ், ஐசிசி நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு சினாரியோவாக இருக்குது. பட் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நெகட்டிவில் தான் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணி போட்டுக்கும்போதே சொல்லியிருந்தோம் 26,320க்கு மேலே அப்சைடில் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் அப்சைடில் இருக்குன்னு அர்த்தம். அது பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைடில் போகிறதுக்கான இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் 26,260 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஐடி நெகட்டிவ், HDFC பேங்க் நெகட்டிவ், ஐசிசி பேங்க் பாசிட்டிவ். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் என்ன கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை இந்த டைம் தான் மென்ஷன் பண்ணி தான் இன்னும் 26,300 புட் ரேட்டர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சால்டேஷன் நம்ம ரேஞ்சு கொடுத்துட்டோம். கீழே 26,260, மேலே 26,360 கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 o'clock அப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட், அந்த லெவல் மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா அப்படியே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகலான்னு. கரெக்டாக 1.25 தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல் கீழே பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லெவலோட எஸ்டர்டேவோட ஹையர் லெவல் பிரேக் பண்ண உடனே ப்ரீமியம் எல்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் வந்துருச்சு. புட் ரேட்டர்ஸ் எல்லாமே அன்வைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது சினேரியோ வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸும் நம்ம சொல்லியிருக்கோம், கம்மியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டான ட்ரெண்டு நம்ம சைடில் இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. ட்ரெண்டுக்கு எகெயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணிட்டோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா லாஸஸ் வந்து பெரிய லெவலில் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டு நம்மளோட பிவோட்டில் நிஃப்டி எப்படி சப்ஸ்டெயின் ஆன மாதிரி அதே மாதிரி சப்ஸ்டெயின் ஆகி எகைன் இங்கேருந்து நான் எங்கேயுமே லெவல் கொடுக்கல, ஒரே ஒரு லெவல் தான் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட் சப்போர்ட். பிவோட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். கண்டினியூஸாக ஃபால் கரெக்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்திருக்கு. இன்றைக்கான அடுத்த லெவல்ஸையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி பேங்க் பாசிட்டிவ், HDFC பேங்க் நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ்லாம் நெகட்டிவ். அதனால தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் மிக்சடு சினாரியோ இருக்கனால கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸாக இருந்துச்சு. இல்லைனா மார்னிங்லேருந்தே அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிருக்கும். இன்றைக்கான FI டேட்டா அண்ட் DA டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி FIS வந்து கேஷ் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் எந்த கான்ட்ரிபியூட் பண்ணல. கேஷ் மார்க்கெட்டில் வெறும் 36 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. DAs பார்த்தீங்கன்னா 1764 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 26,300, 26,400 ஓரளவுக்கு ரைட்டிங் நல்லா ஆட் ஆகிட்டாங்க. புட் ரைட் பார்த்தீங்கன்னா 22,200 ஓரளவுக்கு, ஃபாலோட் பை 2600, 26,000 ஹெவி புட் ரைட் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் வால்டிலிட்டியாக இருந்தால் கூட எப்படி ரேஞ்சு அப்படின்னா மேக்ஸிமம் 2600 to 26,380 லெவல் ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு நியர் டு எக்ஸ்பீரியனால அக்ரெசிவ் ஆப்ஷன் செல்லர்ஸ் வருவாங்க. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 பிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வால்டிலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிற டைம் விட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவரும் லாஸ்ட் 1 o'clock அப்புறம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளோட ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து இப்போ லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் இருக்கனால பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் பெரிய லெவலில் டிகே ஆகல. மார்னிங் வந்து 9:15க்கு பார்த்தீங்க அப்படின்னா 118 இருந்துச்சு ப்ரீமியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 103 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாடல் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 26,000 to
26,250ல க்ளோசிங் இருக்குது. பட் 250யோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 34.58 தான் இருக்குது. ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,200ஓட கால் ஆப்ஷனும் 26,250யோட புட் ஆப்ஷனும் ஈவனாக இருக்குது. 26,250யோட புட் ஆப்ஷனும் 26,200 புட் ஆப்ஷனும் ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பையிங் செல்லர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். லோ ப்ரீமியத்தை நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். அப்படி இல்லைனா ஐடிஎம் ஆப்ஷன் ஒன்று அவுட் ஆஃப் த மணி லோ ப்ரீமியம், அப்படி இல்லைனா ஐடிஎம் ஆப்ஷன் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் பாசிபிலிட்டி. நாளைக்கு மார்க்கெட்டில் மார்னிங் ஒரு ப்ரீமியம் ஒரு 90 to 100ல் ஓப்பன் ஆச்சு, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து டிகே ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக ஹெவி வால்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். மார்னிங் கொஞ்சம் டிகே ஆகி செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் வைலண்ட் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் திருப்பி லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையர் லோ ப்ளஸ் சப்போர்ட் லாஸ்ட் டே 2 days இன்றைக்கி நேற்று வெள்ளிக்கிழமையும் லாஸ்ட் 2 days சப்போர்ட்டு ப்ளஸ் ஹையர் லோ ஃபார்மேஷன் அது வந்து இப்போ என்ன இருக்குது, பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. அப்போ 26,260லேருந்து 270 வந்து சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். டவுன் சைடில் இமிடியேட்டாக சப்போர்ட் இன்றைக்கி எடுத்திருக்க 26,200 to 222, அது பிரேக் ஆச்சுன்னா 26,180. ரேர் சினாரியோவில் ப்ரைஸ் 26,180 நெகட்டிவ் பிரேக் ஆச்சுன்னா 26,120 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 26,325 எஸ்டர்டேவோட பிவோட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours சப்ஸ்டெயின் ஆகி தான் பிரேக் ஆகிருக்கு, திருப்பி க்ளோசிங் வைக்க முடியல. இது வந்து ப்ரைஸ் திருப்பி ட்ரேட் ஆகி வந்தாலும் அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 26,380 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 26,420 ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் ஆல் டைம் மேலே இருக்குது. மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ் வரலாம், பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கனால மார்க்கெட்டில் மார்னிங் எல்லாம் ரைட் பண்ண ஆரம்பித்தா செகண்ட் ஹாஃபில் எந்த சைடு வேணால் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, மார்னிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கு இந்த ஜோன் 26,300 ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் லோ போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் வந்து லோ. இப்போ நீங்கள் இங்கேருந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோ, எகைன் லோயர் லோ. இப்போ வந்திருக்கிறது ஹையர் லோ. இந்த லோ கட் ஆகாமல் 220யோட லோ கட் ஆகாமல் ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி 300ல் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா எகைன் பிரேக் அவுட் ஆகி இந்த லெவல், இந்த லோயர் ஹை லெவல் ஃபஸ்ட் டார்கெட் 350 லெவல், அதுக்கப்புறம் 380 லெவல் செகண்ட் டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து திருப்பியும் செல் ரைஸ் திருப்பியும் போய் இந்த ட்ரெண்ட் லைனில் க்ளோசிங் வைக்க முடியாமல் திருப்பி ரிஜெக்ஷன் ஆச்சு. 26,280 இந்த செல்லிங் ஜோன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா திருப்பியும் ஒரு இந்த லெவல் வரைக்கும் ஒரு ஷார்ட் என்ட்ரியை ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். 26,200 கீழேயும் கண்டினியூஸாக போச்சுன்னா 26,180ல் இந்த மொமெண்டம் வந்து ப்ரீவியஸாக இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குது, அந்த மொமெண்டமை கேர் பண்ணியிருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ்னால் நம்ம ப்ரீமியத்தில் ஆல்மோஸ்ட் 12 to 13 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். அந்த மொமெண்டமை கேட்ச் பண்ணலாம். ஜீரோ ட்ரேட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறங்கிறது பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம லெவல்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் சிம்பிள். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது இம்பேலன்ஸ் மூவ் இருக்குது. நான் வந்து இப்போ 10-15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தாலும் தெரியும் அங்கே இம்பேலன்ஸ் மூவ் இருக்குது. இம்பேலன்ஸ் மூவ் இருக்கும்போது சம்டைம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபால் ரைஸ் செல் ஆன் ரைஸ், திருப்பி இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் திருப்பி மார்க் பண்ணிக்கோங்க. 60,200ங்கிறது தான் பிவோட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் 60,360, அதுக்கப்புறம் 60,500, நல்ல ட்ரெண்டிங் டேனா 60,700. சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் 59,873, 59,766, 59,574 கடைசி சப்போர்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் எங்கேருந்து பையிங் வந்துச்சோ அதே லெவல் பையிங் வந்து ப்ரைஸ் வந்து சப்ஸ்டைன் ஆகுது. ஆல்மோஸ்ட் நியர் டு மார்க்கெட் டைம் க்ளோஸ் ஆனாலும் வெயிட் பண்ணும். இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸோ இந்த 60,100 to 59,000
880 லெவலுக்குள்ளே அது பாட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரேட் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் செல் ஆன் ரைஸில் இருக்கனால திருப்பியும் போயிட்டு லைட்டாக அப்படி ரிஜெக்ட் ஆகிற மாயிட்டு திருப்பி இங்கே வந்துச்சு அப்படின்னா இன்பேலன்ஸ் மூவை கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ இன்பேலன்ஸ் மூவை ஃபஸ்ட் ஹாஃபில் எதாவது கீழே இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் திருப்பியும் 60,000 60,100 60,200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, இந்த லோக்கு மேலே ப்ரைஸ் வராமல் ப்ரைஸ் இங்கே வந்து சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா திருப்பி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவல் இங்கேருந்து செல்லிங் வந்துச்சோ 60,300 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே ஒரு கன்சால்டேட்டில் பொறுமையாக அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்கலாம். அதனால் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகும்போது ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷனில் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நாளைக்கு டெலிகிராம் சேனல் எதாவது சேஞ்சஸ்னால் அப்டேட் பண்ணுறேன். நிஃப்டியில் இப்போ எப்படி நம்ம லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஐடிஎம் கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து 26,250. இப்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,200 சப்போஸ் இன்கேஸ் நான் வந்து ஒரு ப்ரைஸுக்கு ஒரு 60 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படிங்கும்போது நாளைக்கு மார்க்கெட் இதே இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து 50 ரூபாவில் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகும், எனக்கு வந்து 10 ரூபா லாஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 26,257 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 26,257 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் எடுக்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் 136க்கு எடுக்கிறேன். மார்க்கெட் இதே இடத்துல க்ளோஸ் ஆனால் கூட எனக்கு வந்து 157 ருபீஸ் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகும். நான் எடுத்ததுக்கும் இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ப்ராஃபிட். இந்த மாதிரி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகும்னு சொல்லி ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். அவுட் ஆஃப் த மணியில் லோ ப்ரீமியமை நம்ம டிசம்பரில் வந்து ஒரு 4 வீக் கண்டினியூ பண்ணியிருக்கோம். அதில் 3 வீக் சக்ஸஸாக இருக்குது. நான் டெலிகிராம் சேனல்லையும் சொல்லியிருக்கேன், வீடியோவும் இருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 to 18 இந்த ப்ரீமியம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 to 18 எங்கே இருக்குது? 300ல் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் எங்கே இருக்குது? 150ல் இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் என்ன இருக்கணும்னா இந்த 200ல் இருக்கணும். இவ்வளோ இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரைஸுக்கு மேலே அடுத்த ஸ்ட்ரைக்கு நியர் டு அட் த மணி அடுத்த ஸ்ட்ரைக்கில் 18 ருபீஸ் இருக்குது. பட் ஆனால் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ரீமியமும் இதுதான் ஏடிஎம்னா அடுத்த வர ஸ்ட்ரைக் ப்ரீமியம் வந்து இந்த ப்ரீமியம் புட் ஆப்ஷன் சைடும் இந்த ப்ரீமியம் கால் ஆப்ஷன் சைடும் நெக்ஸ்ட் வர 50 அந்த பாயிண்ட் வந்து மீட்டப் ஆகிருக்கணும். மீட்டப் ஆகிருக்குன்னா இதுவும் ஒரு 18 ரூபாவில் மீட்டப் ஆகிருக்கணும், இதுவுமே ஒரு 18 ரூபாவில் மீட்டப் ஆகிருக்கணும். இந்த மாதிரி மீட்டப் ஆகும்போது என்ன பாசிபிலிட்டி வரும் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் வந்து டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு ப்ரீமியம் வந்து சம்டைம்ஸ் 0 ஆயிரும், இல்லைனா சம்டைம்ஸ் ரேலி ட்ரிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் தான் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ராங் டைரெக்ஷன்லேயே வந்து 15 ருபீஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக 25-28ல் பவுன்ஸ் ஆகிட்டு வரும். இதை வந்து ஸ்டார்டிங்கில் எஜுகேஷன் பர்பஸாக எடுத்துகிட்டு ஒரு 2-3 வீக் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி அது சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.